முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர். இண்டிகோ விமானங்கள் இன்றும் ரத்து செய்யப்பட்ட நிலையில் ஊழியர்களோடு பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதனால் சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? சென்னை விமான நிலையத்தில் இண்டிகோ விமானம் தொடர்பான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. பல இடங்கள்ல டிலேவாக புறப்படுகிறது. இதனால் பயணிகள் மற்றும் அந்த நிறுவனத்துக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. நிறைய பேர் குறிப்பாக இந்த விமான பயணம் என்பது அவசர தேவைகளுக்காக, குறிப்பாக இறந்தவர்களை பார்ப்பதற்கு என்பன பல்வேறு காரணங்களுக்காக வந்தவர்கள் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் சென்னை விமான நிலையத்தில் பாத்தீங்கன்னா பாதிப்பு ஏற்பட்டு அவர்களுக்கான வாக்குவாதம் ஏற்பட்டு அங்கு கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு பயணிகள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டிஜிசிஏ என்று சொல்லக்கூடிய விமான அந்த கட்டுப்பாட்டு ஆணையரகம் ஒரு புதிதாக விதிமுறைகளை பிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன் என்று புதிதாக விமானங்கள் ஓட்டிகளுக்கான பயண நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு குறிப்பாக அவருடைய வேலை பளுவை குறைப்பதற்கான சில ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. அதற்கு குறிப்பாக இண்டிகோ நிறுவனம் என்பது இரவு நேரங்களில் அதிக அளவிலான விமானங்களை இயக்குகிறார்கள். எனவே அவருடைய பணியாளர்கள் தற்போதெல்லாம் அதிக அளவில் வேலையில் பளுவில் இருப்பதால் அவர்களால் பணி செய்ய முடியவில்லை. புதிய அட்டவணை, அதாவது இண்டிகோ நிறுவனம் தனது புதிய அட்டவணையை வெளியிட்டதால் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது விமானங்கள் தயாராக இருந்தாலும் விமானங்களை ஓட்டுவதற்கான பைலட்டுகள் தயாராக இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை தற்போது நிலவி வருகிறது. இன்றைக்கு இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இண்டிகோ பிளைட் புக் பண்ணவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த கவுண்டருக்கு அருகில் வாக்குவாதங்கள் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக ஏனென்று சொன்னால் கட்டணங்கள் தற்போது பார்த்தீங்கன்னா 30,000 40,000 சென்னை டு டெல்லி எல்லாம் 30,000 40,000 என்று உயர்ந்திருக்கிறது. ஆனால் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய கட்டணம் குறைவாக இருக்கிறது. குறிப்பாக துபாய் செல்பவர்களுக்கான கட்டணம் என்பது குறைவாக இருக்கிறது. உள்நாட்டு விமான சேவை என்பது கட்டணம் என்பது அதிகரித்திருக்கிறது. எனவே பயணிகள் இண்டிகோ விமான ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். இதனால் சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, நேற்றைய தினமும் இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது, இன்றும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. கடைசி நேரங்கள்ல ஏன் இப்படி விமானங்களை ரத்து செய்யறாங்க? இதனால ஒரு அவசர தேவைக்காகவோ இல்ல மருத்துவ தேவைக்காகவோ வெளிநாடுகளுக்கோ வெளிமாநிலங்களுக்கோ செல்லக்கூடிய நபர்கள் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடும். என்ன காரணம் சொல்றாங்க? அதாவது பாத்தீங்கன்னா மத்திய விமானத்துறை புதிதாக ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது விமானத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கான புதிய அந்த டைம் டேபிள், இரவு நேரங்கள் நிறைய பணியாளர்கள் ஒர்க் பண்றாங்க. எனவே அதெல்லாம் குறைங்க, 8 மணி நேரமாக அவருடைய வேலை நேரத்தை சுருக்குங்கள் என்று சொன்னதால் இண்டிகோ நிறுவனத்தை பொறுத்தவரை அவர்கள் அதிக அளவிலான பணியாளர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு உள்நாட்டு விமான சேவை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த பணியாளர்களுக்கு அதிக அளவிலான 10 மணி நேரத்துக்கு அதிகமான ஏற்கனவே சார்ட் போட்டு வச்சிருக்காங்க. திடீர்னு புதிய ரூல்ஸ்ல அவர்களுடைய வேலை நேரம் குறைக்கப்படும் போது பணியாளர்கள் இல்லாமல் ஒரு பற்றாக்குறை சூழ்நிலைக்கு அந்த நிறுவனம் தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது டிஜிசிஏ என்று சொல்லக்கூடிய விமான போக்குவரத்து அந்த ஆணையகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்த அந்த விதிமுறைகள்ல சில எக்ஸம்ஷன் இண்டிகோவுக்கு கொடுக்கறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. FDTL என்று சொல்லக்கூடிய பிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தவும் மத்திய அரசு தற்போது இண்டிகோ நிறுவனத்திற்கு முன் வந்திருக்கிறது. ஆனந்தி, விமானத்தில் இன்று பயணிப்பதற்காக முன்பதிவு செய்தவர்கள் இப்போ ஊழியர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மாற்று ஏற்பாடா இண்டிகோ நிறுவனம் தரப்பிலிருந்து ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக இது போன்ற நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரயில் இல்லைன்னா மற்றொரு ரயில ஈஸியா விட்டுற முடியும். ஆனா விமானத்தை பொறுத்தவரை யாரும் அவ்வளவு சீக்கிரமா இயக்க முடியாது. அதற்கென்று நிறைய விதிமுறைகள் இருக்கிறது. மற்ற நிறுவனங்கள் அதுக்கு ஒத்து வரணும். அதனால்தான் நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. சென்னை டு கொல்கத்தா, சென்னை டு மும்பை, அதே போல பெங்களூரு டு டெல்லி, பெங்களூரு டு ஹைதராபாத், இது போன்ற 2 முக்கிய நகரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கட்டணம் என்பது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. தேவையான இண்டிகோ மொத்தமா கேன்சல் பண்ண ஓரளவுக்கு சீப்பஸ்ட் டிராவல் இண்டிகோ கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய பணியாளர்களுடைய பிரச்சனை காரணமாக ஒட்டுமொத்த இந்த பயணிகளும் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். இதற்கு மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று பயணிகள் தரப்பில் இங்கு வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று பார்லிமெண்ட்லயும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு இது குறித்து ஒரு விளக்கத்தை கொடுப்பார் எனவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர்.